பிரதமரா இருக்கட்டும் இல்ல திமுக நிர்வாகிகளா இருக்கட்டும், காங்கிரஸ் வந்து திமுகவோட முதுகுல குத்திட்டாங்கன்ற ஒரு டாக் வந்து ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. அதுக்கு உங்களோட கருத்து? எனக்கு வந்து ஒரு 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 ஹார்ஷ் கிரிட்டிசிசமாக தான் அதை பார்க்குறேன். இது தேவையற்ற கிரிட்டிசிசமாக தான் பார்க்குறேன். தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தோம். தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் சிலர் வந்து வேற கட்சியோட கூட்டணி வைக்கலான்ற கருத்தை சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து ஆலோசித்த பின்னர் நீண்ட நாளாக இருக்கின்ற கூட்டணி, அதாவது 2004 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி 2014 தேர்தலை தவிர அத்தனை தேர்தலிலும் ஒன்றாக சந்தித்த கூட்டணியோடு தான் தொடர்வது இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்கும்னு. இதை வந்து தன்னிச்சையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அந்த முடிவை எடுக்கலை. எல்லாரையும் கலந்து ஆலோசித்து, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தாங்க. தேர்தலை முழு மனசோடு தான் நாங்கள் வந்து சந்தித்தோம். தேர்தலுக்கு கூட்டணி வைக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்த சீட்டு வந்தப்புறம் எந்தெந்த சீட்டை வாங்கணும்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு முழு மனசோடு தேர்தலை சந்தித்தோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக வரவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தாவேகா தலைமையில், விஜய் தலைமையில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று தான் வாக்களித்திருக்கிறார்கள். மாற்றத்திற்கு தான் வாக்களித்திருக்கிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தேர்தலுக்கு முன்னால் இருந்த கூட்டணிகளே அதே நிலையில் இருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 118 சீட்டு வரல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 118 சீட்டு வரல, தாவேகா கூட்டணிக்கு 118 சீட்டு வரல. ஆனால் தனி பெரும் கட்சியாக தாவேகா இருந்தது. 108 சீட்டு. அது ஒரே சீட்டில் அவர் 2 சீட்டில் அவரே ஜெயிச்சதுன்னா 107ன்னு வச்சுங்க. அவங்க தான் வந்தாங்க. அதனால் மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்க? விஜய் தலைமையில், தாவேகா தலைமையில் அவர் இன்னும் 2-3 கட்சியோட ஆதரவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தலை சந்தித்தோம் என்ற முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் 2 முறை பாராளுமன்றம் ஜெயிச்சதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நான் ஜெயித்தேன். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு இன்னொரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக தான் வருங்காலத்திலையும் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் மீது எனக்கு அதிக மரியாதை உண்டு. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இருந்த எந்த கூட்டணியாலும் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதனால தேர்தலுக்கு அப்புறம் சில கூட்டணிகள் மாற வேண்டிய சூழல், அந்த சூழல் தான் மக்கள் வந்து அந்த சூழல் வர வேண்டும் என்று தான் வாக்களித்திருக்கிறாங்க. ஐரோப்பிய நாட்டில எல்லாம் ப்ரீ போல் அலையன்ஸ் சரியா இல்லாட்டி போஸ்ட் போல் அலையன்ஸ்னு ஒன்று வரும். தேர்தலுக்கு பின்னர் இன்னொரு கூட்டணி அமைத்தால்தான் நிலையான ஆட்சி அமைய முடியும் என்ற நிலை வந்ததனால் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளித்தது. திமுகவுக்கு முதுகுல குத்துனன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான விமர்சனம் கிடையாது. திமுக ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து காங்கிரஸ் வாபஸ் பெற்று திமுக ஆட்சியை வந்து நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் அதில் நீங்க முதுகுல குத்தலான்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா திமுக ஆட்சி அமைக்கிற நிலையிலே கிடையாது. திமுகவுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை. எந்த வாய்ப்பும் திராவிட முன்னேற்றங்களுக்கு மறுக்கப்படாத நேரத்தில் நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவுக்கு வாக்களித்தது வந்து, அவர்கள் ஆதரவளித்தது வந்து முதுகுல குத்துறது என்று ஒத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமாக பிரிஞ்சிருக்கலாம். அதை பரஸ்பரமாக பிரியாமல் இருக்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது வந்து அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரஸ்பரமாக கொஞ்சம் விடை பெற்றிருக்கலாம். ஆனால் முதுகில் குத்துனாங்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் கட்சி மறுக்கவில்லை. அதனால் முதுகில் குத்துறாங்கன்னு ஏற்றுக்கவே முடியாது. நிலையான ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும், ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சிக்கு விஜய் தலைமை தாங்க வேண்டும், அது தாவேகா தலைமை தாங்க வேண்டும் மக்கள் வாக்களித்தார்கள். அதை மதித்து தான் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளித்திருக்கிறது.